ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி பனி போல் உறையுதா? உப்பு ஒண்ணு போதும், இது தெரியாமல் சிரமப்படுறோமே. எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சிறிது மாதங்களிலே ஃப்ரீசரில் பனிக்கட்டி போல் ஐஸ் உறைய ஆரம்பித்துவிடும். இது முதலில் சாதாரணமாக சுத்தம் செய்ய வரும், பிறகு இதுவே ஃப்ரீசரை வேலை செய்யாத அளவுக்கு மாற்றிவிடும். மேலும் கரண்ட் பில்லையும் அதிகரித்துவிடும். இதை எத்தனை முறை கையால் உரித்து எடுத்தாலும் சில நாட்களில் மீண்டும் பனி பணிந்து விடுகிறது. இதனால் ஃப்ரிட்ஜை சுத்தம் செய்வது ஒரு சிரமமாகவும் நேரம் பிடிக்கும் வேலைகளில் ஒன்றாகவும் மாறிவிடுகிறது. ஆனால் இதற்கான எளிய வழி நம் வீட்டிலேயே இருக்கிறது என்பதை பலர் அறியாமல் போகிறார்கள். அதாவது ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு வீசி கரண்டி அளவு உப்பை போட்டு நன்றாக கரைத்து வைக்க வேண்டும். பிறகு அந்த உப்பு தண்ணீரை மெதுவாக ஃப்ரீசரில் உறைந்து இருக்கும் பனியின் மேல் ஊற்ற வேண்டும். பனியின் மீது இந்த உப்பு தண்ணீர் பரவும் போது சில நிமிடங்களில் அந்த பனிக்கட்டிகள் தானாகவே கரைந்து விழுந்துவிடும். எந்த உழைப்பும் எந்த கருவியும் தேவையில்லை. சில நிமிடங்களில் ஃப்ரீசர் சுத்தமாக மின்னும். இதனால் நேரமும் உழைப்பும் மிச்சமாகும். கையால் பனியை தகர்க்கும் போது ஃப்ரிட்ஜில் பிளாஸ்டிக் உடைந்து சேதமடையும் அபாயம் உண்டு. ஆனால் உப்பு தண்ணீர் முறையில் அந்த சிரமமே ஏற்படாது. பனி கரைந்து விட்டதும் ஃப்ரிட்ஜின் குளிர்ச்சி சரியாக பரவ தொடங்கும். ஃப்ரிட்ஜில் இயங்கும் திறன் கூடும். மேலும் பனி அதிகமாக படிந்தால் ஃப்ரிட்ஜ் அதிக எரிசக்தியை எடுத்துக்கொள்ளும். அதனால் மின் கட்டணமும் அதிகரிக்கும். ஆனால் பனியை அடிக்கடி இவ்விதம் சுத்தம் செய்தால் மின்சார செலவையும் கட்டுப்படுத்த முடியும். மாதந்தோறும் பல குடும்பங்களுக்கு 100 ரூபாய்க்கு மேல் மிச்சம் கிடைக்கும். அதே போல் உணவுப் பொருட்களின் குளிர்ச்சியையும் சீராக இருக்கும். பனி அடுக்கு அதிகமாக இருந்தால் காய்கறிகள், பழங்கள், பால் வகைகள் விரைவில் கெட்டு போகும். ஆனால் பனி கரைந்து விட்டால் அவை சுவையுடனும் சுகாதாரத்துடனும் நீண்ட நாட்கள் இருக்கும். இவ்வளவு பெரிய பலன்களை தரும் இந்த எளிய உப்பு தண்ணீர் முறையை அனைவரும் பயன்படுத்த தொடங்கினால் ஃப்ரிட்ஜின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். சிறிதளவு உப்பு பெரிய பலன். ஃப்ரிட்ஜ் சுத்தமாக இருக்கும், உணவு பாதுகாப்பாக இருக்கும், மின் கட்டணம் குறையும். எளிய வீட்டு யுக்தியில் எத்தனை பெரிய தீர்வு மறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தாலே இந்த முறையை விடாமல் செய்து வருவோம்.